Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூவோட எபிசோட் 15 கான ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட்ல இருந்த இன்டர் ஹை ஸ்கூல் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல அப்படியே டைச்சி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. கூடவே ஆசை அண்ட் சுகா வர ரெண்டு பேரும் சைடுல நடந்து வராங்க. மூணு பேர் மீட் பண்ணி குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்க. சரி வாங்க அப்படியே மூணு பேர் ஒன்னா கிளப் ரூமுக்கு போவோம்னு சொல்லிட்டு அமைதியா போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஆசை ஏதோ மோட்டிவேட் பண்ற மாதிரி பேச வர்றான். டே கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி டைச்சி சொல்றான். ஆசை என்ன சொல்ல வந்திருப்பானா, இதுதான் நம்மளோட ஃபைனல் அப்படின்னு சொல்றப்ப ரெண்டு பேரும் வாயை மூடுறா அப்படின்னு இருப்பாங்க. சுகாரா வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசி சென்டிமெண்டா அட்டாக் பண்ணிடுறாரா சாமி, சும்மா இரு அப்படின்னு சொல்றான். நீ சொல்ல வரதுலே புரியுது எப்படி இதான் நமக்கு ஃபைனல் மேட்ச் அப்படின்னு நீ சொல்ற, இதுக்கப்புறம் நம்ம மேட்ச் ஆட போறது இல்லன்ற மாதிரி தான் நீ சொல்ல வர. அதனால எங்களுக்கு எந்த தயவு செஞ்சு சென்டிமெண்ட் ஆக்கிறாத, நம்ம நார்மலாவே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆசை வந்துட்டு இல்லடா கொஞ்சம் உங்களை மோட்டிவேட் பண்ணலாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்ல வர. அது நம்ம டைச்சும் இல்ல நேத்து கியோகோ பண்ணா பாரு ஒரு மோட்டிவேஷன், கியோகோ எல்லாம் பேசுவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல, அவ பண்ணதே நமக்கு செம்ம மோட்டிவா இருக்குது, சோ அதுவே நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி டைச்சி சொல்றான். அவங்க கிளப் ரூம் கிட்ட போய் நிக்கிறாங்க. அந்நேரம் ஹினாட்டா காகியாம ரெண்டு பேரும் மேல இருந்து கூப்பிடுறாங்க, வாங்க நாங்க முன்னாடியே வந்துட்டோம், கிளப் ரூம் திறந்து வச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டைச்சி வந்துட்டு ஓகே இப்ப நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்து அப்படியே கட் பண்ணி மேட்ச் நடக்கிற அந்த ஒரு ஸ்டேடியத்தை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம கராசுனோ டீமுக்கு ஆப்போசிட்ல ஆட போற டீம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு. அந்த டீம் பிளேயர்ஸும் கராசுனோ ஒண்ணு இப்ப அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல, அது மட்டும் இல்லாம ரொம்ப டேலண்டான பிளேயரும் அங்க யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம டைச்சியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவன் வந்து அமைதியா ஒரு பக்கம் நிக்கான். இன்னொரு பக்கம் வேற டீம் பசங்க அந்த டீம் ஷெட்யூல பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜீரோ டோரிசாவா தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. இல்ல இன்னொருத்தன் வந்துட்டு ஆபச்சோசே தான் பவர் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா அதுவும் கரெக்ட் தான், ஒய்காவா வேற தேர்ட் இயர், அது மட்டும் இல்லாம அவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வேற இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்களா, சோ அந்த டீம் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும் போல இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே டேட்டுக்கும் அங்க பிளாக் ஏல தான் இருக்காங்க. அதுல பார்த்துட்டு ஒருத்தன் நல்ல வேலை நம்ம பிளாக் ஏல இல்ல, இவ்வளவு பவர்ஃபுல்லான டீம் எல்லாம் பிளாக் ஏலே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே கீழே பார்த்துட்டு வராங்க, கராசுனோ டீம் இருக்குது பிளாக் ஏல. ஒருத்தன் வந்துட்டு கராசுனாவா அதுவும் முந்தி நல்லா தானே இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா ஒரு காலத்துல நல்லா இருந்த டீம் தான், பட் இப்ப நாசமா தான் போய் கிடக்கு. இப்ப அது மட்டும் இல்லாம அவங்க டீமுக்கு ஒரு நிக் நேம் வேற இருக்குது, விங்லெஸ் க்ரோஸ்னு சொல்லி எல்லாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றான். இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி தான் கராசுனோ டீம் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. இவங்க பேசுறதை கேட்டு அங்க ஒரு செகண்ட் நின்று எல்லாம் முறைப்பாங்க. பின்னாடி கராசுனோ டீம் வந்தது அங்க பேசிக்கிட்டு இருந்த இன்னொருத்தையும் பார்த்துறாண்டே கொஞ்சம் அமைதியா பேசுறா அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு டனாக்கா காண்டாய் அவங்க கிட்ட வந்து பேசுறான். தம்பி இப்ப நீ சொன்ன எனக்கு சரியா கேட்கல, என்னது விங்லெஸ் க்ரோஸா அப்படின்ற மாதிரி டனாக்கா கேட்க. டைச்சி வந்து டனாக்காவோட சட்டையை பிடிச்சு பின்னாடி இழுத்துட்டு சாரி தெரியாம இவன் பேசிட்டான் அப்படின்னு சொல்றான். டே இங்க ஒன்னு சண்டை போட கூட்டு வரல, ஒழுங்கா உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு டனாக்காவை கூட்டு போயிடுறான். அப்படியே அவங்க நடந்து உள்ள போய்கிட்டு இருக்கப்ப கண்ணாடியும் கியோகவும் பேசிக்கிட்டே போறாங்க. கண்ணாடி வந்து சொல்றான், நீ நேத்து அந்த ஒரு பேனரை ரெடி பண்ணது உண்மையிலேயே ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலாவே அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அப்படி அப்படின்ற மாதிரி கியோகோ சொல்றா. இதை பார்த்துட்டு பின்னாடி இருக்க ரெண்டு மூணு பசங்க வா இவங்களோட மேனேஜர் சூப்பரா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நினைக்காங்க. அவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க டனாக்கா நிஷினோயாக்கு கேட்டது சும்மா இருப்பாங்க நினைக்கிறீங்களா, நம்ம கியோகோ அப்படியே சுத்தப்பட ஆரம்பிச்சிடறாங்க. எவனும் பார்க்க கூடாது அப்படின்னு ரவுண்ட் கட்டி அணைச்சிட்டு இருக்காங்க. ரவுண்ட் அடிக்காம மூடிக்கிட்டு நில்லுங்கடா முட்டா பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு கியோகோ தலையிலே ரெண்டு பேரும் ஒரு தட்டு தட்டுறாங்க. ஓ கியோகோ என்ன ஆசையா அடிச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா நின்னுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இப்படி நிஷினோயாவும் டனாக்காவும் நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு ரெண்டு பேரும் பேசுறாங்க, இவனை பார்த்து அந்த ஷார்ட்டா இருக்கிறவன் இவன் தான் நிஷினோயா சிடோரியாமால இருந்து வந்திருக்கான், சூப்பரான லிப்ரோ, ஜூனியர் டீம்ல நிறைய பெஸ்ட் லிப்ரோ அவார்ட்லாம் வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி அப்படின்ற மாதிரி இன்னொருத்தங்க கேட்டுக்கிட்டு அது மட்டும் இல்ல இவங்க டீம்ல அந்த இன்னொருத்தங்க நடந்து போறான் பத்தியா, அவன் தான் செட்ரு காகியாமா, அவன் பேரு இவனை தான் கிங் ஆஃப் த கோட்னு சொல்லுவாங்க அப்படின்றான். அது நம்ம காகியாமா கேட்டுறது என்னது என்னை பார்த்து கிங் ஆஃப் த கோட் அப்படின்னு சொல்லி மறைச்சு பார்க்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பயந்துடுறாங்க. அடுத்து அப்படியே நம்ம ஹினாட்டா பாக்காங்க, இங்க பாரு எவனோ ஒருத்தர் ஷார்ட்டா போறான், இது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கான். இன்னொருத்தர் வந்துட்டு ஏதாவது சப்ஸ்டியூட் பிளேயரா இருப்பான், சும்மா கூட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க அப்படியே ஜிம்முக்குள்ள வந்து என்ட்ராகி நிக்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட்ல இன்னொரு டீம் வருது. அந்த டீமை பார்த்தோன்னே எல்லாம் ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டீம் தான் டேட்டெக். அந்த டேட்டெக்ல இருக்க ஒரு பிளாக்கரும் நேரம் ஆசையை பார்த்துட்டு அப்படியே கையை நீட்டி முறைச்சிக்கிட்டு நிக்கிறான். நிஷனோயா அப்படியே முன்னாடி வந்து என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி முன்னாடி ஏதோ கேட்க போறான். ஆசை வந்து அவனை தடுத்துட்டு அமைதியா நில்ல அப்படின்ற மாதிரி ஆசைக்கு முறைச்சு பாக்குறான். ஆசையும் அந்த பிளாக்கர் அப்படியே மாறி மாறி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க டீம்ல இருந்து கேப்டன் ஒருத்தன் பின்னாடி ஓடி வந்துட்டு இவங்க ஏன்டா வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க, சும்மா கையா இருக்கு அவனும் இறக்க ட்ரை பண்றான். அவனோட கையை கூட இறக்க முடியல. இன்னொருத்தனை ஹெல்ப் கூப்பிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கையை இறக்கி விடுறாங்க. அப்படியே அவங்க டீம் கேப்டன் வந்து சாரி இவன் எப்பவுமே அப்படிதான், ஏதாவது ஒரு டீமோட ஏச பார்த்துட்டாலே அப்படி கையை தூக்கிட்டு நின்றுவான், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். டைசி வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். அவன் அப்படியே திருப்பிட்டு கூட்டு போகும்போது அந்த கேப்டன் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், சரி வந்தது வந்துட்டீங்க மறுபடியும் அவங்கள ரெடி தோக்கடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் சிரிச்சுக்கிட்டு. அவங்க போனதுக்கு அப்புறம் சூகாரா வந்து டைசியை பார்த்து சொல்றான், பா யாரா இவன், இவனை பார்த்தாலே இவ்வளவு பயமா இருக்கு, ஆசைக்கு வேற லெவல்ரா, இவ்வளவு பயமா இருக்கிறவனை பார்த்து ஐ டு ஐ கான்டாக்ட் வச்ச பத்தியா வேற லெவல்ரா நீ அப்படின்றான். ஆசைக்கு தான் அங்க தெரியுது உள்ள நடிக்கிட்டு நிக்கிறான். அந்நேரம் பின்னாடி வந்து ஒருத்தன் டைச்சியை கூப்பிடுறான். அதான் நம்ம டைச்சியோட ஃப்ரெண்ட் ஈக்கிஜிரி. ஈக்கிஜிரி நீ அப்படின்ற மாதிரி நம்ம டைச்சியும் கேட்கறான். சரி நீங்க எல்லாம் போங்க, நான் இவன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி டைச்சி நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் போக சொல்லிடுறான். ஈக்கிஜிரி வந்து டைச்சியை பார்த்து கேட்கறான், இன்னும் பெருசான மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி. இல்ல நான் அதே ஹைட்ல தான் இருக்கிறேன், இல்ல நான் அதை மீன் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா நான் எதுவும் தொப்பப்பட்டேனா, இல்ல அப்படி நான் மீன் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ பிராக்டிஸ் பண்ற ட்ரைனிங் எல்லாம் பாக்குறப்ப ரொம்பவே இன்டென்ஸா பண்றப்பல அதுல சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அண்ட் எங்க டீமும் வந்துட்டு ஒரு சின்ன டீம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றேன். இதை கேட்டு நம்ம டைச்சி வந்து வேற ஏதோ சொல்ல வரான். ஓ இரு நான் இப்ப சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன், நாங்க சின்ன டீமோ பெரிய டீமோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, பட் உங்களை நாங்க வின் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஈக்கிஜிரி சொல்றான். டைச்சியும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் கேர்ள்ஸ் டீமை காட்டுறாங்க. கேர்ள்ஸ் டீம்ல வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, எப்பா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போற டீம் டாப் 8ல இருக்கிற டீம், சோ ஃபர்ஸ்ட் ரவுண்டே நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அந்நேரம் நம்ம கேர்ள்ஸ் டீமோட கேப்டன் அதாவது மிச்சிமியாக்கு வந்து டைச்சி சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது.
நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அதெல்லாம் செகண்டரி, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபர்ட்டா பண்ணணும், அதான் நமக்கு முக்கியம். அது அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு டைச்சி சொல்ற மாதிரி அவங்க டீம்மேட்ஸ் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ற விதத்துல இதை சொல்றாங்க. இன்னும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 45 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ள நம்ம பண்ண வேண்டியது ப்ராப்பரான வார்ம் அப் அண்ட் மேட்சுக்குள்ள என்ன நடந்தாலும் சரி கடைசி பாயிண்ட் இருக்கிற வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான பூஸ்ட் அப் கொடுக்குறாங்க அவங்க டீமுக்கு. சரி நம்ம கண்டிப்பா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கராசனோ ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பா சொல்றாங்க எல்லாம். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹினாட்டாவை கட்டுறாங்க, அப்படியே நடுங்கிட்டு உட்காந்துருக்காங்க. காகியமா பார்த்துட்டு உனக்கு மறுபடியும் எதுவும் பாத்ரூம் வருதா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி ஹினாட்டா சொல்றான். நிஷினோயா வந்துட்டு இவன் இப்ப நம்ம டேட்டாக்கு பார்த்தோம்ல அதனாலதான் இப்படி பயந்து போய் கிடக்கா அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல நான் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், அதாவது நான் மேட்ச் எக்ஸைட்டிங்கா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹினாட்டா சொல்றான். காகியமாக்கு அவன் பேசுறதுலேயே புரிஞ்சு போச்சு, ஐயோ இவன் ரொம்ப பிரஷர்ல இருக்கானே, நம்ம சீக்கிரம் ஏதாவது பண்ணி ஆகணும், இல்ல அப்படின்னா ஆபஜோசாய் கூட பண்ணதே தான் இவன் திரும்பவும் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே சுகார் வந்துட்டு ஆசையை பார்த்து கேட்கறான். ஆசைக்கு நீ என்ன நீங்க அதிசயமா அப்படியே பயப்படாம இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுவா நான் ஒரு சில்லியான ட்ரிக் ஒன்னு ஃபாலோ பண்ணுவேன் ஹினாட்டா, உனக்கு அதை நான் சொல்றேன், நீயும் முடிஞ்சா ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது உன் லைஃப்ல நடந்த மோசமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப மோசமான விஷயத்த நினைச்சு எதை நினைச்சு நீ ரொம்ப பயப்படுவியோ அதை நினைச்சுக்கோ, அதை நினைச்சுக்கிட்ட அப்படின்னா இந்த பயம் உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனு யோசிச்சு பாக்குறான் எது என்ன ரொம்ப பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு. அந்த ஒரு பக்கம் வைஸ் பிரின்சிபல் விக்க கழட்டி விட்டது, அது அப்புறம் ட்ரெயின்ல அவன் போறப்ப ரொம்ப ஸ்பீடா போவான் அந்த ஒரு இது, அப்படி இல்லைன்னா அவன் பரீட்சையில ஃபெயில் ஆனது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை யோசிச்சு பார்க்க. இது எதுவும் அவனுக்கு அந்த அளவுக்கு பயத்தை கொடுக்கல. ஆனா அப்படியே ஒரு செகண்ட் காகியமாவோட கண்ணை நினைச்சு பார்க்க. ஆபஜோசாய் டீம் கூட காகியமா தலையிலே அடிச்சதுக்கு அப்புறம் காகியமா வந்து அவன்கிட்ட பேசுவான் இல்லையா, அந்த ஒரு மொமெண்ட்டை நினைச்சு பார்க்கறான். அதை நினைச்சு அப்படியே ஒரு வக்குன்னு ஆயிருது. அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த பயம் கண்ணுக்கே தெரியல. ஓ நான் இப்ப ஓகேவா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். டைசி வந்துட்டு ஓகே கைஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச், வாங்க போய் ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். எல்லாரும் எஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஹினாட்டா வந்து ஃபைனலி என்னோட ஃபர்ஸ்ட் அபிஷியல் மேட்ச் அப்படின்னு சந்தோஷத்தோட இருக்கிறான். இவங்க அப்படியே அவங்க கோட்டுக்குள்ள வந்து வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பின்னாடி நம்ம கியோகோவும் கண்ணாடி அவங்களோட பேனர் அந்த ஃபிளைன் இருக்கு இல்லையா, அதை வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி. அப்படியே கட் பண்ணி வெளியே இன்னொரு டீமை காட்டுறாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம தலைவர்கள் ஆபஜோசாய் டீம் தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஆபஜோசாயோட கோச் வந்துட்டு சரி வாங்க வார்ம் போய் நம்ம அந்த டீமோட மேட்ச் பார்க்கணும், அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் இயரோட டியோ அட்டாக் கண்டிப்பா நான் அந்த ஹினாட்டா காகியமாவை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த டீம் இப்படி உள்ள நடந்து போய்கிட்டு இருக்கப்ப ரெண்டு பேரும் வந்து அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட இந்த டீம்ல எல்லாம் இவ்வளவு டாலா இருக்கிறாங்க, உண்மையிலே இந்த டீம் தான் இந்த வருஷம் ரொம்ப டஃபா இருக்கும் போலே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல எங்க டீம்ல செட்டர் தான் ரொம்ப முக்கியமான ஒருத்தன், ஆமா எங்க அவனை காணும் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. கோச் வந்துட்டு எங்கடா ஒய்காவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஓ அவன் வந்துட்டு வெளியே மத்த ஸ்கூல் பொண்ணுங்க கூட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். கோச் வந்துட்டு கடுப்பாயிட்டு இவாய்சுமி என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும் அப்படின்றாரு. அவனும் வந்துட்டு எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறான் கோவத்தோட. வெளியே அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் ஒய்காவா கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒய்காவாக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் தர்றாங்க, அதையும் அவன் சாப்பிட்டுட்டு ஓ இது நீயாவே செஞ்சியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆமா நேற்று நைட்டு நான் லேட்டானாலும் பரவாயில்ல உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் உங்களுக்காக அப்படின்றா. ஓ சூப்பரா இருக்கு ஆசம் அப்படின்ற மாதிரி ஒய்காவா சொல்றான். அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் நான் அவங்க கூட போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஓ போட்டோ தானே வாங்க தாராளமா எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி பந்து வந்து பொடதிலே அடிக்குது இவனுக்கு. டேய் என் வாழ்நாள்ல இது வரைக்கும் பந்த கொண்டு என் கோச்சே அடிச்சதுல எவன்டா தக்காளி அப்படின்னு பின்னாடி திரும்பி பாக்குறான். அவனோட ஃப்ரெண்டு நிக்கிறான். ஃப்ரெண்டு முறைச்சு பார்த்தோன்னே சாரி கேர்ள்ஸ் என்னால போட்டோ எல்லாம் எடுக்க முடியாது, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி உள்ள போயிடுறான். ஆக்சுவலா நம்ம ஒய்காவா பயப்படுறதே என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு மட்டும் தான். ஆபஜோசாய் டீம் வந்து அந்த கோட்டுக்கு வெளியே உட்கார இடத்துல போய் நடந்து போய் உட்கார போய்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் நம்ம ஹினாட்டா வந்து கிண்டாய்ச்சி அங்க வரதை பாத்துறான். கிண்டாய்ச்சி வரதை பார்த்துட்டு இங்க பாரு ஆனியன் பண்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னது ஆனியன் கட்டா யார் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்க. அவனோட ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டே ஒன்னத்தண்டா சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னது என்ன சொல்றான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி காண்டில் இருக்கா. நேரம் நம்ம ஒய்கா வந்துட்டு ஹே சின்ன பசங்களா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் இப்படி பேசிக்கிட்டு இருப்ப பின்னாடி முதுகிலே ஒரு ஒப்ப வைக்கிறான் அவனோட ஃப்ரெண்டு. டே வலிக்குதுரா இவா கொஞ்சம் சுமாரா அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். அப்படியே அங்க டீமை பாக்குறான். டீம்ல லிப்ரோ நின்னுட்டு இருக்கான். ஓ இவங்களுக்கு இப்ப லிப்ரோ வேற கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி நினைக்கான். அண்ட் அப்படியே நம்ம கோச்ச வேற பாக்குறோம். என்னது புதுசா ஒரு கோச் வேற கிடைச்சிருச்சு அவங்க டீமுக்கு அப்படின்னு யோசிக்கான். அண்ட் அப்படியே நம்ம ஆசையையும் பாக்குறேன். என்னடா ஒரு புது ஏசு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஆபஜோசாயோட கோச் வந்துட்டு புது பிளேயர்ஸ் புது கோச் எல்லாரும் வந்திருக்காங்க, கராசுனோ டீம் சேஞ்ச் ஆயிருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. டேட்டாக்கு வந்துட்டு பக்கத்து கோட்ல வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஆசை அப்படியே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே நிக்கிறான். அங்க நிஷினோயா வந்துட்டு ஆசை இங்க பாரு டேட்டாக்கு நினைச்சு எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்குது, ஆனா நான் இங்க தோக்குற இன்டென்ஷன்ல மட்டும் வரல, என்னோட மைண்ட் ஃபுல்லா ஜெயிக்கணும்ன்றதுல மட்டும் தான் இருக்குது. சோ இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நமக்கு முன்னாடி இருக்க ஆப்பனன்ட்ஸ், இதை மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது ஸ்டார்ட் ஆக முன்னாடி ரெண்டு டீமும் வெளியே ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டீம் கோச் யூகாய் வந்துட்டு இங்க பாருங்க இது உங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச், சோ கண்டிப்பா கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும், அதே மாதிரி தான் ஆப்பனன்ட்டுக்கு பயம் இருக்க தான் செய்யும். இங்க சேலஞ்ச் என்ன அப்படின்னா அந்த டீமுக்கு முன்னாடி நீங்க அவங்களோட பயத்தை முடிக்கணும். சோ எந்த டீம் பயப்படாமல் ஆடுதோ அதான் வின் பண்ணும். நம்மளோட நோக்கம் ஃபர்ஸ்ட் பாயிண்டா நீங்க எடுக்கணும், அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே பக்கத்துல கண்ணாடி வந்துட்டு நான் இந்த அளவுக்கு எல்லாம் பேசுன்னு சொல்லி எதிர்பார்க்கல, ஆனா உண்மையா சொல்றேன் நீங்க பெஸ்டான டீமா இருக்கிறீங்க. இப்போ இந்த ஒட்டுமொத்த ஸ்டேடியத்துக்கும் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க இந்த விங்லெஸ் க்ரோஸால மறுபடியும் பறக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படின்றாரு. ரெண்டு டீமும் பொசிஷன் நின்னுட்டு இருக்காங்க. ஹினாட்டா நடுவில் நிக்கிறத பார்த்து வழக்கம்போல அந்த ஆப்பனன்ட்ல ஒருத்தர் என்னடா இவன் 160 சென்டிமீட்டர் கூட இருக்க மாட்டான், இவனை யாரா மிடில் பிளாக்கரா போட்டா, அது மட்டும் இல்லாம டாலான பிளேயர்ஸ் வெளியே சப்ஸ்டியூட்ல நின்னுட்டு இருக்காங்க,
அப்புறம் இப்ப இவனுக்கு போட்டாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனோட நின்னுகிட்டு இருக்கான். வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஆபோசிட் டீம்ல நம்ம ஈவா வந்துட்டு நம்மள மாதிரியே இவங்களும் கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. இது வழக்கமா எல்லா டீமும் பண்றதுதான். ஏன்னா மிடில் பிளாக்னா ஹைட்டா இருப்பாங்க, நம்ம கராசன டீம்ல மட்டும் ஷார்ட்டா இருக்காங்க. சோ இது வழக்கமா நடக்கிறதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அந்த கோர்ட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்த மத்த டீம் பிளேயர்ஸ் என்னது இந்த 10ஆம் நம்பர் மிடில் பிளாக்கரா, நான் லிப்ரான்ல நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கிண்டாச் வந்து சொல்றான் இதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி இவங்க வாங்க போறாங்க பாரு அப்படின்ற மாதிரி. இப்ப அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆப்போசிட் டீம்ல இருந்து சர்வீஸ் வருது. ஆசைக்கு ஃபர்ஸ்ட் டச் ரிசீவ் பண்றான். காகியமா ஒரே மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம ஃபர்ஸ்ட் யாருக்கு செட் பண்ணி ஸ்டார்ட் பண்றது, யாருக்கு ஸ்டார்ட் பண்ணா ஒரு டீமுக்கு பூஸ்டப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். சரி எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி டனாக்காக செட் பண்றான். டனாக்கா பவர்ஃபுல்லா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி தர்றான். டனாக்கா நிஷ்னோயா ரெண்டு பேரும் ஸ்டேடியமே கிளியர் அளவுக்கு ஆனு கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. நம்ம டைச்சி வந்து நல்லா அடிச்ச குட் ஸ்டார்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க. டே வாய முடுக்குறான்னு சொல்லிட்டு அதுக்கு மேல கத்த ஆரம்பிச்சிட்டான் டைச்சி. இவங்க இப்படி கத்திக்கிட்டு இருந்த பார்த்து ரெஃபரி வந்து தம்பி வார்னிங் பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்து டனாக்கா சர்வீஸ் பண்றான். ஆப்போசிட் டீம்ல ரிசீவ் பண்ணி செட் பண்ணிடுறான். ஈக்கிஜிரிக்கு தான் செட்டிங் போகுது. டைச்சி நம்ம ஹினாட்டா ரெண்டு பேருமே பிளாக் பண்றாங்க. ரெண்டு பேரும் கையிலுமே பட்டு உள்ள உழுது. யாருமே இல்லடான்னு பார்த்தா திடீர்னு ஓடி வந்து நம்ம நிஷ்னோயா எப்படியோ ரிசீவ் பண்ணிடுறான். பிளாக்ல பட்டு இப்படி கீழே உள்ள பாலெல்லாம் ரிசீவ் பண்றான். யாரு அந்த லிப்ரோ ரொம்ப சூப்பரான ரிஃப்ளெக்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வெளியே இருக்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆச்சரியம். நிஷ்னோயா வந்துட்டு என்னடா இது செட்டர் கைக்கு போகாம போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். செகண்ட் நம்ம டைச்சி வந்து செட் பண்றான் ஆசைக்கு. ஆப்போசிட்ல பார்த்தா ட்ரிபிள் பிளாக் நினைக்கிறாங்க. சரி ட்ரிபிள் பிளாக் ஈஸியா பிடிச்சலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆசை பவர்ஃபுல்லா ஸ்ட்ரைட் லைன்ல அடிச்சு இறக்குறான். ஆபோசிட் சைட் டீமே நடிக்க போயிடுறாங்க. என்னடா இவ்வளவு பவரா அப்படின்ற மாதிரி. கோச் வந்துட்டு இவன் ஒருத்தமிட்டு எங்களோட வெப்பன் கிடையாது, இன்னொரு மிகப்பெரிய வெப்பனே இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு ஹினாட்டாவை. அடுத்து மறுபடியும் டனாக்கா சர்வீஸ் பண்றான். ஆப்போனன்ட் டீம்ல ரிசீவ் பண்ணி எப்படியோ செட் பண்ணி உள்ள அடிச்சிடறாங்க. அது பவர்ஃபுல்லா இருந்தாலும் நம்ம நிஷ்னோயா எப்படியோ டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துறான். நம்ம காகியமா கைக்கே செட்டிங் போகுது. காகியமா ஹினாட்டா ரெண்டு ரெடி ஆயிடுறாங்க. அந்நேரம் நம்ம கண்ணாடி சொன்ன ஒரு விஷயமா பேக்ரவுண்ட்ல ஓடுது. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா இருக்கீங்க அப்படின்றான். இந்த ஒட்டுமொத்த ஸ்டேடியத்துக்கு ப்ரூவ் பண்ணுங்க இந்த விங்லெஸ் க்ரோஸால மறுபடியும் பறக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாரு. அந்நேரம் அப்படியே ஒரு க்ரோ பறக்கிற சிம்பிளா காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹினாட்டா டேக் ஆஃப் எடுக்கிறான். அவனோட கையை பின்னாடி போற ஆக்ஷன், அந்த க்ரோ பறக்கிற ஒரு ஆக்ஷன் அப்படியே செம்மையா சிங்க் ஆகுது. அப்படியே வந்து செம்மையா ஜம்ப் பண்றேன். வெளியே இருக்க ஒருத்தர் என்னடா இவன் பறந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஏறின வேகத்துக்கு பிளாக்கே கிடையாது, பந்த புதைச்சு ஏத்தன ஆப்போனன்ட் கிரவுண்ட்ல. இப்ப இங்க என்னடா நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் எல்லாம் பயந்து போய் நிக்கிறாங்க. அந்த பக்கம் டேட்டுக்கு இதை பாத்துறாங்க. டேட்டுக்கு ஒரு மாதிரி நடிங்கிட்டு இருக்காங்க. வெளியே நிக்கிற பசங்களும் அப்படியே ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. மேட்ச் பாக்குற எல்லா ஆடியன்ஸும் இண்டாய்ச்சி சாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கான். ஒய்கா வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அதை அடிஸ்ட் அப்படியே ஹினாட்டா லேண்ட் ஆகிறான். அந்நேரம் கண்ணாடி சொன்ன இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. த ஓல்டு வார் ஹவுஸ், அதாவது இந்த பழைய கராசனோ இஸ் பேக் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு மாதிரி அடுத்த எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. இந்த எபிசோட பாதியில இருந்தா மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த எபிசோட் ஃபுல்லாவே மேட்ச் தான். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடு கூடி சீக்கிரம் வந்துடும். அப்படி இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டு உங்களோட தாட்ஸையும் மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.